வணக்கம். நான் தான் உங்கள் அகரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க சின்ன குழந்தை. அந்த கணவர் வந்து ஓட்டுநர் வேலை செய்கிறார். அவர் சொந்தமாக ஒரு காரை வச்சுக்கிட்டு யாராவது கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு எங்கே ட்ராப் பண்ணுவாங்களோ ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வருவார். அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு இதுக்கு போகிறாரு, ட்ராவல் கூட போகிறாரு. போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மனைவிக்கிட்ட ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த குழந்தை பார்த்துடுறாங்க. அதை இன்னும் அம்மா அப்பா ஏதோ வருத்தமாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் அப்பா போனதுக்கப்புறம் அப்பா இருக்கும்போது வருத்தப்படுத்த இது பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் போனதுக்கப்புறம் கேட்குறாங்க. அம்மா கிட்ட அந்த குழந்தை கேட்குறாங்க, அம்மா ஏம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, அப்பா ஒரு சவாரிக்கு போனார். சவாரிக்கு போகும்போது கஸ்டமர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க. பசி நேரன்றதுனால அப்பாவும் போய் சாப்பிட்றதுக்கு போனாராங்க. அது போய் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாரு. அப்போ டக்குன்னு அந்த கஸ்டமர் அப்பா கிட்ட ரொம்ப கோபமாக, என்ன என் கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சத்தம் போட்டார். ஆனால் அப்பா அவர் காசுகளை போய் சாப்பிட போகல, அவருக்கு சொந்த கஸ்டமர் காசில் சாப்பிட போகல, அவருடைய சொந்த காசில் தான் சாப்பிட்றதுக்கு போனார். அப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமர் அவர் திட்டாரு, அதனால தான் ரொம்ப வருமானமாக இருந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுவான், அப்பா அம்மா அதுமாதிரி அப்பா அவர்கிட்ட சும்மா வந்துடக்கூடாது, அவங்கள நான் உங்கள் காசில் சாப்பிடல, என் காசில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பில்லையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்திருக்கணும். டிரைவர்னால் கேவலமாக நினைக்கிறவங்கள்ட்ட அப்படி தான் சொல்லணும். அதனால் அப்பா ஆறுதல் சொல்லுமா, நீங்கள் அது மாதிரின்னா பரவாயில்ல, காசு வரும்னா ₹500 போகுமா, போனால் போகுது, அதனால் அது மாதிரி சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மனைவிக்கு ஒரே நெகிழ்ச்சி ஆகிடும். என்னடா அது இவ்வளோ இதாக போல்டாக நம்ம மகள் அப்படி இருக்காங்க, இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே, அப்பாவுடைய தன்மானத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கௌரவமாகிடும். அதுதான் வாழ்க்கையில் பசி என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு டாக்ஸியில் போகும்போது கஸ்டமர் விருப்பப்பட்டால் அந்த டிரைவருக்கு வாங்கி தரலாம், இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இது பண்ண முடியாது, ஆமாம் வந்துடலாம். அவர் போய் சாப்பிட்டு அவர் போய் அது மாதிரி அவமதிக்கிறது தப்பு. அதனால் எப்பயுமே ஏழைகளையோ இல்லை ஒரு தொழிலாளரையோ எந்த நேரத்துலையும் நாம் துன்புறுத்தக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது என்றதான் அந்த கதைகள் சுருக்கம். நன்றி, வணக்கம்.